அதையும் சொல்லிட்டு போனாதான் சரியாகும். எங்க ஊர்லயும் இப்படி ஏழைகளாக இருந்தவங்கலாம் படிச்சு மேல வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து அதையும் தாண்டி ஓரளவு மேட்டுக்குடியாவே ஆயாச்சு. குறைந்தபட்சம் 2 கார்களாவது இருக்கக்கூடிய வீடுகள் நிறைய ஆயிடுச்சு. நாங்க பண்ண ஒரு பெரிய தப்பு இருக்கு. எங்க அம்மா அப்பா தடம் புரளாத இடங்கள்ல நாங்க தடம் புரண்டுட்டோம். குழந்தைகளுக்கு அன்பு நினைச்சிட்டு செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் அதே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. அன்பார்ச்சுனேட்லி லவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேம்பரிங். நமக்கு அடையாளம் தெரியலங்கிறது மட்டும்தான் சத்தியம். அன்பு கண்டிக்கும், அன்பு கண்ணு பார்த்து தப்புன்னு சொல்லும். அன்புக்கு கசப்பு தெரியாது, காழ்ப்பு தெரியாது. அன்பு அரவணைக்கும், அன்பு குளிர்காய அனுமதிக்கும், அன்பு சுடும், அன்பு இதமாக இருக்கும். செல்லத்துக்கு இது எதுவுமே தெரியாது. செல்லம் பயப்படும், செல்லம் கோழைத்தனமானது. குழந்தைக்கு வேணுமோ வேண்டாமோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேட்காததெல்லாம் கொடுக்கும், லஞ்சமாக கொடுக்கும். லஞ்சமாக கொடுக்கறதெல்லாம் அன்புன்னு ஒரு பேரும் பண்ணும். குழந்தை ஒரு தடவை சீரினா ஆடி போயிடும் இந்த செல்லம். எனக்கு தெரிந்த எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைங்களை கடுமையாக திட்டுறதுக்கு பயப்படுறாங்க. நாம ஏதாவது சொல்லி குழந்தைங்க ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நான் மறுபடியும் கூப்பிட்டு கேட்பேன், அது என்னங்க நீங்க ஏதாவது சொல்றது, குழந்தைங்க ஏதாவது பண்றது? ஏன் அந்த குழந்தையுடைய அறையில் இருக்கக்கூடிய டவர் போல்ட்டை கூட கழட்டி வச்சு அப்பா அம்மா இருக்காங்க. அது ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது? எங்க அப்பா அம்மாக்கு அந்த பயம் வந்ததே கிடையாது. என் தாத்தா பாட்டிக்கு சுத்தமா அந்த பயமே கிடையாது. கண்ணம் பழுக்கிற மாதிரி ஓங்கி ஒன்று வைப்பாங்க, ஆனா அடுத்த நிமிஷம் அவங்களே தான் கோவிலுக்கும் கூட்டிட்டு போவாங்க. அந்த அடியில திருத்தணுங்கிற எண்ணம் தான் இருந்திருக்கே தவிர தாக்கணுங்கிறதே கிடையாது. ஆனா இப்போ பயந்து 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 வாழக்கூடிய ஒரு தாய் தகப்பனா மாறியாச்சு. குழந்தைங்களை கண்டிக்க கூடாது, குழந்தைங்களை எதுவும் சொல்லக்கூடாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கோழி மிதித்து குஞ்சு முடமாகாது. அப்பா அம்மாவும் ஆசிரியரும் கண்டிச்சு இதுவரைக்கும் கெட்டு போன குழந்தைங்க கிடையாது, கிடையாது. கண்டிப்புக்கும் கடுமைக்கும் வித்தியாசம் தெரியாம போகும்போது வேணா சின்ன சிராய்ப்புகள் ஏற்படலாம். கண்டிப்பு ரொம்ப ஆரோக்கியமானது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்பா மகனை கண்டித்தால், உங்க ஊர்லயும் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்க ஊர்ல இன்னும் மிச்சம் இருக்குது. அப்பா மகனை கண்டிச்சா தயவு செஞ்சு அம்மா குறுக்க பாயாம இருங்க. அவ்வளவு. என்ன என் மகனை எதுக்கு திட்டுறீங்கன்னு கேட்காதீங்க. ஒரு 35 வயதான ஆண் 13 வயதான ஒரு ஆணை திருத்தும் போது ஒரே ஒரு எண்ணம் தான் மனசுல இருக்கு. அந்த வழியில புற குழி இருக்கு, பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, தடுக்கும், ஜாகிரதை. அதுதான். அப்படி ஓடி வந்து அம்மா அப்பா என்ன திட்டுறாரு அப்படின்னா நானே திட்டணும்னு நினைச்சேன், உங்க அப்பாவா திட்டுறாரு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி அம்மா மகளை கண்டிக்கும் போது ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி ஃபாதர்ஸ், தி டார்லிங் ஃபாதர்ஸ், குறுக்க பாயாதீங்க ப்ளீஸ். நான் சொல்றது ரொம்ப ஆன்டிக்வேட்டடா புராதனமான வழக்கில் இருந்து ஒழிந்து போன ஒரு விஷயமா தோணினா கூட உண்மை அதுதான். அம்மா திட்டும் போது அப்பா குறுக்க வராதீங்க. என் பொண்ணை எப்பப்பா திட்டிகிட்டே இருக்காதேம்மா அப்படின்னு சொல்லாதீங்க. அம்மா இந்த உடை சரியில்லைன்னு சொல்லும் பொழுதோ, இந்த நடத்தை சரியில்லைன்னு சொல்லும் பொழுதோ, இந்த கோபம் சரியில்லைன்னு அம்மா சொல்லும் பொழுதோ, வாழ்க்கையில இருந்து வெளியில வந்த ஒரு பெண்மணி, அவளுக்கு தெரியும் எங்க பள்ளம் உண்டு, எங்க மேடு உண்டு, எங்க சிராய்க்கும், எங்க விழும் அப்படின்னு. அம்மா கண்டிச்சு வளர்த்த பெண் கண்டிப்பா மோசம் போனதில்லை, அப்பா கண்டிச்சு வளர்த்த ஆண் கண்டிப்பா மோசம் போனதில்லை. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைய அப்பா அம்மாக்கு நடுவில் தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. நமக்கு 2 பேருக்கும் கோவம்னா உள்ள போய் அடிச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு நடுவில் கொண்டு வந்துடாதீங்க. கண்டிச்சு வளர்க்கறது ரொம்ப அழகான விஷயம்.